பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சகரியா 9:12 வாக்கியத்தின்படி, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், நான் அதை இன்றைக்கே தருவேன். அப்போ இன்றைக்கே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்றால், அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால், நாம் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் உலகத்தை நோக்கி பார்க்கிறோம். நம்பிக்கை இருக்கிறது, மனுஷன் நோக்கி பார்க்கிறோம். நம்பிக்கை இருக்கிறது, சுயபலத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கும்படி, தேவன் பக்கமாய் திரும்பும்படி, நம்பிக்கையுள்ள சிறையே நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள் என்று தேவன் அழைக்கிறார். நம் தேவன் பக்கமாய் திரும்புவோம் என்றால், தேவன் நோக்கி பார்ப்போம் என்றால், நம்ம நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஒரு நம்பிக்கை வீண் போகாது, நம்புகிறது அவரால் வரும். பல வாக்குத்தத்தங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மக்களே, இன்னைக்கு 2 மடங்கு நன்மையே ஒரு ஆசீர்வாதம், நன்மையே போதுமானதான். ஆனால் தெய்வத்தை நம்புவதற்கு நன்மை மாத்திரம் இல்லை, 2 மடங்கு நன்மையை அவர் தருகிறவராக இருக்கிறார். அப்போது குறைவில்லாத ஒரு சுகமான மேன்மையான வாழ்வை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அப்போ நம்பிக்கை நம் பலத்தின் மேல் இல்லாமல் இறைவன் மேல் இருக்கும் என்றால், அந்த நம்பிக்கை நம்மை 2 மடங்கு ஆசை தருவார். ஏசாயா 61 நீ 7ஆம் வாசி, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். அந்த நன்மைக்கு இன்னொருனா இந்த பலன், லாபத்தை 2 மடங்கு லாபத்தை நான் என்னுடையவருக்கு நான் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உதாரணத்துக்கு நீ ஆதியாகம புத்தகத்தில் 27-28 படிக்கும்போது, ஈசாக்கு தன் மகனாகிய யாக்கோபை ஆசிரிக்கிறார். வானத்தின் பணினாலே, பூமியின் கொடுமையினாலே, பரலோக ஆசீர்வாதத்தினாலே, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நீ ஆசிரிக்கப்படுவாய் என்று தன் மகனை அவர் மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறார். மக்களே, நீங்கள் கூட தேவன் பேரிலே நம்பிக்கை இருக்கும் என்றால், வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். அதே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் போது, வலதுகை இடதுகை, வலது கையிலே தீர்காயுசும், இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்குமா? தேவன் தன்னுடைய சீசர்களை யோவான் சுவிசேஷ கடைசி அதிகாரத்தில் படிக்கும்போது 2 கைகளை நீட்டி அவர்களை ஆசீர்வாதமாக வேத்தல் இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வலது கையும் இடது கையும் நம்மை ஆசீர்வதிக்கும். ஞானத்தினாலே, வல்லமையினாலே, பலத்தினாலே, தீர்காயுசினாலே அவர் நிரப்புவார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் தேவனை நம்புவோம் என்றால், தேவனை சார்ந்து வாழ்வோம் என்றால், அவருக்கு முதலிடம் கொடுப்போம் என்றால், ஈசாக்கு தன் மகனாகிய யாக்கோபை அவன் 2 விதமான பரிவாரங்களோடு ஆசீர்வதிப்பார் என்றால், பரம தகப்பன் இதற்கும் மேலாக நம்மை ஆசீர்வதிப்பார். வாக்கு தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆம் என்று இருக்கிறது. மக்களே, இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு, நம்பிக்கை உள்ள சிறையிலே அரணுக்கு திரும்புங்கள், உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை தருவேன். எப்போ நீங்கள் திரும்புகிறீர்களோ, எப்போ மனம் திரும்புகிறீர்களோ, எப்போ தேவன் நோக்கி பார்க்கிறீர்களோ, அன்றைக்கே அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். தேவனிடத்திலே திரும்புவோம், இரட்டிப்பான நன்மையை பெறுவதற்கு நம்மை ஆயத்த பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.